எதிர்நீச்சல் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜனனி, சக்தி 2 பேரும் அஸ்வின் கூப்பிட்டதுனால அங்க போய் பார்க்குறாங்க. அவங்க அனுப்புன லொகேஷனுக்கு போய் பார்த்தா, அங்க 4, 5 ரவுடிங்க அஸ்வின தொரத்திட்டு வராங்க. அந்த நேரம் பார்த்து அஸ்வினோட வண்டி ரிப்பேர் ஆயிருது. "அண்ணே, எனக்கு ரொம்ப பெரிய ஆபத்துண்ணே. என்னை எப்படியாவது காப்பாத்துங்கண்ணே. இந்த ஆதாரம் என்கிட்ட தான் இருக்கு. தயவுசெய்து என்னை காப்பாத்தி இந்த ஆதாரத்தை நீங்க வாங்கிக்கோங்கண்ணேன்னு" சொல்றாங்க. இதை கேட்ட சக்தியும் ஜனனியும், "சரிடா, நீ இருக்கிற இடத்த லொகேஷன் அனுப்பு. அந்த இடத்துக்கு நாங்க வந்து வாங்கிக்கிறோம்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க லொகேஷனையும் அனுப்புறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அஸ்வினை பார்த்துடுறாங்க ஜனனி. "அஸ்வின், நாங்க இங்க இருக்கோம்" அப்படிங்கிறாங்க. திரும்பி பார்த்தா அஸ்வின் அப்பாடா எப்படியோ தப்பிச்சிட்டோன்னு நினைச்சுக்கிட்டு இவங்கள நோக்கி ஓடி வரும்போது, அப்பதான் பின்னாடி யாரோ ஒருத்தர் இவருக்கு சுட்டுடுறாங்க. சுட்டது யாருன்னே தெரியல. திரும்பி பார்க்கும்போது அங்க யாரையும் காணோம். இப்போ அஸ்வின் அப்படியே சுருண்டு மடிஞ்சு விழுந்து அப்படியே ஸ்பாட் அவுட் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஜனனி, சக்தி 2 பேத்துக்கும் கை காலெல்லாம் நடுக்கம் எடுத்துடுது. அடக்கடவுளே, இப்போ இருந்த ஆதாரம் போயிடுச்சு. இவனோட உயிர் மூச்சு எதுவுமே இல்லாம போச்சே சக்தி. இப்போ என்ன செய்யறதுங்கிறாங்க. சரி, உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வந்து பார்த்தா இறந்துட்டாங்கன்ட்டு பெனாரியில வச்சிடுறாங்க. போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததும் போலீஸ் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சக்தி கிட்டயும் ஜனனி கிட்டயும் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, அவனை எதுக்கு நீங்க பார்க்க வந்தீங்க? உங்ககிட்ட தான் அதிகமாக பேசியிருக்கான். அப்படி என்ன பேசினான்னு கேட்கும்போது, சார், எங்கள் பொருள் ஒன்று அவங்ககிட்ட இருந்துச்சு, அதை வாங்குறதுக்கு தான் நாங்கள் வந்தோம். அவனே வர சொன்னதுனால தான் நானும் வந்தேங்கிறாங்க சக்தி. பொருளா? அப்படி என்ன பொருள்னு கேட்கும்போது, அது ஒரு பொருள் சார்ங்கிறாங்க. அதை கொடுங்க, நான் பார்க்கணுங்கிறாங்க. சார், அதை எங்ககிட்ட அவன் கொடுக்கவே இல்லை. அதை கொடுக்கறதுக்கு தான் எங்களை வர சொன்னான். நாங்களும் வந்து அதை வாங்குறதுக்குள்ளேயே யாரோ அவனை சுட்டுட்டாங்க சாருங்கிறாங்க சக்தி. அங்கே கொற்றவை வந்து, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சாருங்கிறாங்க. இங்கே பாருங்க மேடம், இது என்னோட சர்க்கிளில் நடந்த ஒரு கேஸு. இவங்க 2 பேத்துக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டாம். நான் நினச்சா இவங்கள கூட்டிகிட்டு போய் கஸ்டடியில் வச்சு விசாரிக்க கூட எனக்கு ரைட்ஸ் இருக்குங்கிறாங்க. கொலை நடந்த அந்த ஸ்பாட்டில் இவங்க மட்டும்தான் இருந்திருக்காங்க. தேவைப்பட்டா கஸ்டடியில் வச்சு விசாரிக்க கூட எனக்கு ரைட்ஸ் இருக்குது. இவங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. எது, கஸ்டடியில் வச்சு விசாரிப்பீங்களா? இவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? தெரியாமல் தான் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களான்னு கொற்றவை சொல்லும்போது, இதை பாருங்கள் மேடம், நீங்கள் இதுக்குள்ளே வராதிங்க, எங்கள் வேலையை செய்ய விடுங்கன்னு சொல்லிட்டு, சார், முதல்ல என்ன நடந்ததோ அதை சொல்லுங்கன்னு சக்தியை மிரட்டி கேட்குறாங்க. சார், அவன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி எங்களுக்கு ஃபோன் பண்ணால், அதனால தான் நாங்கள் அங்கே போனோம் சார். இதுதான் சார் உண்மை, இதுதான் நடந்ததுங்கிறாங்க சக்தி. சரி, அந்த நேரத்தில் அவன் எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணா? உங்கள் 2 பேத்துக்குள்ள அப்படி என்ன ஃப்ரெண்ட்ஷிப்னு கேட்கும்போது, இங்கே பாருங்க சார், எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எதுவும் கிடையாது. எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு அவன் ஃபோட்டோகிராஃபராக வந்தான். அவனோட ஃப்ரெண்டு ஹெவினையும் கூட்டிகிட்டு வந்திருந்தான். அந்த ஹெவினை அறிவுக்கரசி குட்டி கொலை பண்ணிட்டான். அந்த பையனுக்கு அறிவுக்கரசினாலேயோ இல்லை குணசேகரனாலேயோ ஏதாவது ஆபத்து வந்துருன்னு தான் அவன் பயந்துட்டு இருந்தான். இப்போ பார்த்தா அதே மாதிரி தான் நடந்திருக்கு. என்னை 4 பேர் துரத்துறாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார்னு என்னை கூப்பிட்டு கேட்டான் சார். அதனால தான் அவனை பார்க்கறக்காக நானும் போனேன்னு சொல்கிறாங்க சக்தி. ஓஹோ, அவனுக்கு ஆபத்துனா உங்களை எதுக்கு கூப்பிட்டுருக்கான்? ஏன், அவன் போலீஸ்கிட்ட தானே வந்திருக்கணுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். சார், உங்களை மாதிரி பயமுறுத்துற போலீஸாக இருந்தா எப்படி சார் வருவாங்கன்னு கொற்றவை கேட்குறாங்க. ஆமாம்மா, உங்களை மாதிரி ஒரு பக்கம் ஷார்ப்பாகவே பேசினா அப்புறம் எப்படி உங்ககிட்ட வருவாங்க? இதை பாருங்க சார், நீங்கள் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் அவர் பதில் சொல்லிட்டார்ல. முதல்ல நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு விசாரணை ஆரம்பிங்க. அதுக்கு அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே இவங்க கிட்ட நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு கொற்றவை சொன்னதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து கிளம்பி கொற்றவை, சக்தி, ஜனனி 3 பேரும் பார்த்து பேசும்போது, ஆமாம், இது எல்லாத்துக்கும் காரணம் குணசேகர் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க கொற்றவை. சக்தி சொல்கிறாங்க, சந்தேகமே இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் குணசேகர் தான்ங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நாங்கள் வெளியில் வர்றது போகிறது எல்லாமே அவர் கண்காணிச்சிட்டு இருந்தாரு. நான் யாரை பார்க்க போகிறேன்னு தெரிஞ்சுதான் அவனை ஃபாலோ பண்ணி அவனை கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க சக்தி. இதை கேட்ட கொற்றவை, சரி, விசாரணை ஆரம்பத்திலேருந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க கொற்றவை. இங்கே அஸ்வினோட அம்மா அலன்னு அழுதிட்டு இருக்காங்க. அந்த ஹெவின் கூட பேசாதேன்னு சொன்னேன். அவங்க கூட பழகினா அவன் ஃபோன் வந்தால் எடுத்துக்கிட்டு அங்கே ஓடுவான். இவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஆனால் தெரிஞ்சு நான் கண்டித்த போதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமான்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். ஹெவினை கொலை பண்ணின மாதிரியே இன்னைக்கு அஸ்வினையும் கொண்டு போட்டுட்டாங்களே. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தவன் இன்னைக்கு போனமா வந்து கிடக்குறானேன்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை பாருங்கம்மா, அழுகாதீங்க, என்ன செய்யறது, நடக்கக்கூடாது நடந்துருச்சு, நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு கொற்றவை மேடம் அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே சக்தி, ஜனனி 2 பேர்த்தையும் வீட்டுக்கு போகலாங்கிறாங்க. 2 பேரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே குணசேகர் கேட்குறாரு, 2 பேரும் இந்த நேரத்தில் எங்கே போயிட்டு வரீங்கிறாங்க. ஏன், நாங்கள் எங்கே தான் போனோம், உங்களுக்கு என்ன, அதை பற்றி சொல்லி ஆகணுமா? ஏன், உங்களுக்கு எல்லா தகவலும் வந்திருக்குமேங்கிறாங்க ஜனனி. ஏய், வாயை மூடு, கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு குணசேகர் ஜனனியை அதட்டுறாங்க. உங்கள் 2 பேர்த்துக்கிட்டையும் நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி குணசேகர் மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஜனனி, சக்தி 2 பேர்த்தையும் தனியாக கூட்டிகிட்டு போய், அந்த போட்டோக்காரனை எதுக்காக 2 பேர் தனியாக பார்க்க போனீங்க, என்ன விஷயம்? அப்போது உங்ககிட்ட எந்த ஆதாரம் இல்லையா? அவங்ககிட்ட தான் அந்த ஆதாரம் இருக்குதான்னு கேட்குறாங்க. ஏன், அதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறாங்க. அப்போ உங்ககிட்ட ஆதாரம் இல்லைன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆதாரம் இருந்தால் இங்கே எங்கிட்ட கொடுப்பாக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க குணசேகரன். உங்ககிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தான் 15 நாள் டைம் கேட்டிருக்கனால 15 நாளுக்குள்ளேயே அந்த ஆதாரத்தை நான் உங்ககிட்ட கொடுக்குற இருங்கிறாங்க ஜனனி. சரி, என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறியல்ல, அந்த வீடியோவில் அப்படி என்னதான் பார்த்த, அதை சொல்ல முடியுமா உன்னால அப்படின்னு கேட்குறாங்க குணசேகரன். ஓ, சொல்ல முடியுமே அப்படின்னு ஜனனி சக்தியை பார்த்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்வரி அக்கா உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொன்னாங்க. நீங்களும் ஈஸ்வரி அக்காவும் ரூமுக்கு போனீங்க. அப்போ ஈஸ்வரி அக்கா
உங்ககிட்ட பேசுறாங்க. நீங்க கோவமா ஈஸ்வரி அக்காவை பேசிட்டு அவங்கள தாக்கிறீங்க. ஈஸ்வரி அக்காவை கழுத்தை பிடிச்சு நீங்க செவுத்துல வச்சு அடி அடின்னு அடிக்கிறீங்க. அப்படியே ஈஸ்வரி அக்கா சரிஞ்சு மயங்கி மடிஞ்சு விழுறாங்க. அப்ப நீங்க பாட்டுக்கு பேசாம எப்படியோ கிடக்கட்டுன்ட்டு வெளியில வந்துட்டீங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு ஜனனி கேட்டதும் அப்படியே குணசேகரனுக்கு தூக்கி வாரி போடுது. கண்ணுல கண்டாப்புல அப்படியே சொல்றாளே. அப்ப அந்த வீடியோ ஆதாரத்தை இவ பார்த்திருக்கா. பார்த்தது மட்டும் இல்லாம இவகிட்ட அந்த ஆதாரம் ஏதோ ஒன்று சிக்கியிருக்கு. இதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்ட குணசேகரன் சொல்றாரு, இதா பாரு உனக்கு 15 நாள் தான் டைம் தருவேன். அந்த லெட்டரையும் இந்த ஆதாரத்தையும் நீ என் கையில கொடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பி போய்கிட்டே இரு நாச்சிப்பம்மாவில். இதுக்கப்புறமா நான் உன்னை விட்டு வைப்பேன் மட்டும் நினைச்சிடாத. எனக்கு எதிராக சதி பண்ணினீங்க அவ்வளவுதான், அப்புறம் குழியில இறக்கிடுவேங்கிறாங்க குணசேகரன். அதையும் நாங்க பாக்குறோம். ஈஸ்வரி அக்கா குணமாகி வரணும். இங்க இருக்கிற நாங்களும் எல்லாரும் நிம்மதியா இருக்கணும். இதுதான் எங்களுக்கு வேணும். இதுக்கு இடைஞ்சலா இருந்தா கண்டிப்பா அந்த ஆதாரத்தை நான் வெளியிடுவேன்னு சொல்றாங்க ஜனனி. இது கேட்ட குணசேகரன், என்கிட்டயே மிரட்டுறியா அப்படின்னு சொல்லி கையில இருந்த துப்பாக்கி எடுத்துட்டு மறுபடியும் பையில வச்சுட்டு போறாங்க. கரிகாலன் முல்லை 2 பேருமே ஆளுக்கு ஒரு சமையலை பண்ணி வாங்க மாமா வந்து சாப்பிடுங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. கரிகாலன் இட்லி செஞ்சிருக்குங்கிறாங்க, முல்லை உப்புமா செஞ்சிருக்கிறேங்கிறாங்க. ஏண்டா இங்க என்னடா பிரச்சனை ஓடிட்டு இருக்குது? நீங்க திங்கிறதுலே குடியிருக்கிறீங்களாடா? போங்கடா, போய் வெளியில மூர்த்தி உட்காந்துருப்பான், மூர்த்தி கொண்டு போடுங்கடா அப்படின்னு சொல்லி கதிர் அனுப்புறாரு. என்ன மாமா இவ்வளவு நன்றி விசுவாசமா? நீங்க எல்லாம் சாப்பிடணுங்கிறக்காக நான் இப்படி பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன், இப்படி உதாசீனப்படுத்துறீங்களே. செஞ்சது எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எப்படியோ சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி கரிகாலன் எடுத்து வைக்கவும் எல்லாரும் சாப்பிட்றாங்க. நிம்மதி இல்லாம இருக்காரு குணசேகர். இதை பார்த்து விசாலாட்சி கேட்குறாங்க, என்னப்பா இது? இந்த பொம்பளைங்க எல்லாம் போறாங்க வராங்க, அவங்கள பத்தி நீ ஏன் நினைச்சிட்டு இருக்க? அவங்கள நினைச்செல்லாம் நீ சாப்பிடாம இருக்காத. நீ நல்லா இருக்கணும்ப்பா. நீ நல்லா இருந்தா தானே குடும்பமே நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தரு, அவங்கள எல்லாம் வெளியில விரட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குணசேகர் அதுக்கு எதுவும் பதில் பேசாம இருக்காங்க. அண்ணா என்னன்னு என்னதான் பண்றா இந்த சக்தியும் ஜனனியும்? சொல்லுங்க, முதுகெலும்ப முறிச்சு போடுறேங்கிறாங்க கதிர். டே கதிர், கொஞ்சம் பேசாம அமைதியா இரு. பிரச்சனை எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஆட்டம் கட்டிக்கிட்டே இருக்காத. பிரச்சனையை இழுத்து விட்டுறாதீங்கப்பா. தேர இழுத்து தெருவில் விட்ட மாதிரி நம்ம குடும்பம் தெருவுக்கு வந்துடும். அதை கவனமாக வச்சுக்கோங்க, பேசுங்கங்கிறாங்க குணசேகர். சக்தியும் ஜனனியும் வெளியில் வந்ததுக்கப்புறம் நந்தினி ஓடி வந்து கேட்குறாங்க, ஜனனி அந்த ஆள் உன்னை கூட்டிகிட்டு போய் என்னம்மா கேட்டான் அப்படின்னு கேட்கவும், வேற என்ன கேட்பாரு, அவர்கிட்ட இருந்த ஆதாரத்தை எல்லாம் என்கிட்ட கொடுன்னு கேட்டாருங்கிறாங்க. அப்படியா? நீ தான் அந்த ஆதாரம் உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க. அந்த அஸ்வின் வேற செத்து தொலைஞ்சிட்டான். அவன்கிட்ட இருந்த ஆதாரத்தை நீ ஏதாவது பார்த்தியா? அவன் யார்கிட்ட கொடுத்து வச்சிருந்தான் என்னன்னு தெரியலையா? அவன் பையில தான் வச்சிருந்திருப்பானோ என்னமோ. நீங்க பார்த்தீங்களா? அது வாங்குனீங்களா அப்படின்னு நந்தினி படபடன்னு பல கேள்வி கேட்குறாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஜனனியும் சக்தியும் எதுவுமே வாங்க முடியல. நாங்கள் கிட்ட போறதுக்குள்ளேயே அவனை சுட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க. ஆனா அவன்கிட்ட எந்த ஆதாரமே எங்களுக்கு கிடைக்கலைங்கிறாங்க ஜனனி. அப்புறம் எப்படி இந்த குணசேகரனை நீ சமாளிச்சுன்னு கேட்குறாங்க நந்தினி. அஸ்வின் கூப்பிட்டதும் அவனை பார்க்கறக்காக நாங்க கிளம்பி போனோம். அன்னைக்கு மாதிரி நீ ஏமாத்திட்டா என்ன செய்யறது? நீ ஆதாரம் வச்சிருக்கேன்னு சொல்றீல, அந்த ஆதாரத்துல ஏதாவது நீ பாத்தியா? அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு நான் அஸ்வின் கிட்ட கேட்டேன். அக்கா, அந்த குணசேகர் அவங்க பொண்டாட்டி ஈஸ்வரிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்க. பேச்சு முத்தி போகுது. அதுக்கப்புறம் குணசேகர் கோவம் வந்ததும் அந்த ஈஸ்வரிய குறவலையை பிடிச்சு அப்படியே செவுத்தோட வச்சு டிம்மு டிம்முன்னு அடிக்கிறாங்க. அடி வாங்கின வேகத்துல மண்டை உடைஞ்சு பின்னால செவத்துல அப்படியே ரத்தமா வடியுது. குணசேகர் அடிச்சு விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படியே ஈஸ்வரி சரிஞ்சு விழுந்து கிடக்குறாங்க. ரத்தம் வெள்ளமா போய்கிட்டு இருக்குது. அடுத்தது அதே வீட்டுல இருக்கிற ஒரு அக்கா காப்பி எடுத்துட்டு வந்து அக்காவை பார்க்க வர்றாங்க. அப்ப பார்க்கும்போது அவங்களுக்கு பேச்சு மூச்சு இல்ல. அவங்க கதறி பதறி துடிக்கிறாங்க. அப்ப எல்லாருமே சேர்ந்து அவங்கள எப்படியோ ஒரு வழியா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாங்க. இது வரைக்கும் நான் பார்த்தேங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுமே என்னெல்லாம் நடந்ததுங்கிறது அப்படின்னு ஜனனி சொல்லவும், அப்ப நந்தினி அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஜனனி, இதெல்லாம் உண்மைதான் ஜனனி. எப்படியோ அவன் பார்த்ததையாவது உன்கிட்ட சொல்லிட்டான். ஆனா அது எல்லார் முன்னாடியும் காட்டுறதுக்கு நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே. இது எப்படி நம்ம திரட்டுறது? இப்போ அவனும் செத்து தொலைஞ்சிட்டானே, இந்த ஆதாரத்தை நம்ம எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறாங்க நந்தினியும் ரேணுகாவும். அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா வேற யாரோ ஒரு எதிரி முளைச்சிருக்கிறதா சொன்னான். இது குணசேகர ஆளும் கிடையாது, அருவிக்கரசியோட ஆளும் கிடையாதுன்னு சொன்னான். அப்ப அந்த 3வது நபர் யாருன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க ஜனனி. ஜனனிக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆமா, கொற்றவை மேடம் எப்படி இப்படி இடையில வந்தாங்கங்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில அவங்களும் நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்னங்கிறது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த 3வது நபர் யாரு குணசேகர பழி வாங்குற நோக்கத்தோட வந்திருக்காங்கன்னா அவங்க யாரா இருக்கும்? சே, எப்படி பார்த்தாலும் யாருன்னே தெரியலையாங்கிறாங்க. ஒருவேளை அந்த லெட்டர்ல இருந்த மாதிரி ஆதிமுத்து குடும்ப வாரிசுன்னு சொன்னாங்களே, அந்த வாரிசுல ஒருத்தனா இருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா அது யாரா இருக்கும் ஒன்றும் புரியல. இதுக்கு ராமேஸ்வரம் போனா தான் விடை கிடைக்குங்கிறாங்க சக்தி. சக்தி, நம்ம இன்னமும் லேட் பண்ண வேண்டாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து ராமேஸ்வரம் போகலாம். அந்த அட்ரஸ்ல இருக்கிறவங்கள போய் பார்க்கலாம். குணசேகரை பத்தின சில தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சக்தி. நம்ம இப்பவே கிளம்பலாங்கிறாங்க ஜனனி. இது கேட்ட சக்தியும், இந்த நைட்லயா கிளம்புறதுங்கிறாங்க. ஆமா சக்தி, நம்ம தாமதிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையும் ஆபத்தும் அதிகமா இருக்குதுங்கிறாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஜனனியும் சக்தி அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப கரிகாலன் முல்லை இவங்க 2 பேரும், என்னது இந்த நேரத்துல வெளியில கிளம்புறீங்க, எங்க போறீங்க, சொல்லிட்டு போக மாட்டீங்களாங்கிறாங்க. டேய் பேசாம வாய் முடிக்கிட்டு போடா அப்படின்னு சக்தி கரிகாலனை மிரட்டி அனுப்புறாங்க. வீட்டுல நம்மள ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்லை. ஏதோ
போகிறாங்க வர்றாங்க, சொல்லிட்டாவது போகலாமில்ல. சரி சரி போங்க போங்க, இதுக்கப்புறம் கேட்கவும் முடியாது, நாகரிகம் இல்லைன்னு சொல்லிட்டு கரிகாலன் வராரு. இங்கே குணசேகரன் இவங்க 2 பேர் எங்கடா போகிறாங்க சொன்னாங்களாங்கிறாங்க, எதுவுமே சொல்லாமல் போகிறாங்க. அதான் எதிர்கோஷ்டியாச்சே, அவங்க எங்கே தான் போனால் நமக்கு என்ன, ஆனால் சொல்லாமல் போகிறாங்க, ஆனால் கண்காணிப்பில் வச்சிருக்கிறது நல்லதுதான்ங்கிறாங்க கரிகாலன். குணசேகருக்கு சந்தேகமாகவே இருக்குது, சக்தியும் ஜனனியும் வெளியில் போனாங்கன்னா நிச்சயமாக வீடு திரும்பும்போது ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துக்கிட்டு வராங்க. நம்ம ஆதாரத்தையெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு நம்மளையே மிரட்டிட்டு இருக்கான், இவனுக்கு ஒரு வழி பண்ணியே ஆகணும்னு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க குணசேகரன். விசாலாச்சி இதையெல்லாம் பார்த்துட்டு, எப்பா குணசேகரா, அவன் எங்கேயோ போயிட்டு போகிறான், அவன் பொண்டாட்டி பின்னாடியே போகணும்னு முடிவு பண்ணிட்டான்ப்பா, அவன் வீட்டுக்கு அடங்காமல் போய்கிட்டு இருக்கிறத நம்ம இன்னைக்கு யாராலும் தடுக்க முடியாதுப்பா. ஆனால் அவங்களையெல்லாம் நினச்சி நீ வருத்தப்படாதப்பா, நீ நல்லா இருந்தீனா தான் இந்த குடும்பம் நல்லாயிருக்கும், நீ தான்ப்பா எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு விசாலாச்சி சொல்லவும், ஆமாம்மா நான் தான் முக்கியம், என்ன செய்யறது, என் குடும்பத்திலேயே எனக்கு எதிராக எல்லாரும் திரும்பிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் எப்படிமா நிம்மதியாக இருப்பேங்கிறாங்க. இதை பார்ப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, போகிற வரைக்கும் போகட்டும், அப்புறம் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு திரும்பி வந்து தானே ஆகணும், நம்ம வழிக்கு வருவாங்கப்பா, வந்ததுக்கப்புறம் நம்ம சக்தியை நம்ம எப்படியோ சொல்லி திருத்தி வச்சுக்கலாம், ஆட வரைக்கும் ஆடட்டும், எவ்வளோ தூரம் ஆடிடுவாங்கங்கிறாங்க. அம்மா அவங்க ஆடுற வரைக்கும் நம்மளுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க குணசேகரன். வெளிப்படையா சொல்ல முடியாம தவிக்கிறாரு. அண்ணே, நீங்க என்னோட 2 கையும் கட்டி போட்டுட்டீங்க, நீங்க மட்டும் ஈன்னு சொன்னீங்க, இப்பவே அந்த ஜனனி கழுத்தை நெரிச்சு அப்படியே மூட்டை திருவி போட்டுருவேங்கிறாங்க கதிர். டே கதிர், நீ அவசரப்படாத, நிறைய ஆதாரங்களை கைப்பிடியில வச்சிருக்காங்கங்கிறாங்க. என்னன்னே ஆதாரம் ஆதாரங்கிறீங்க, என்னதான் ஆதாரத்தை அவன் வச்சிருக்கான் சொல்லுங்க, இப்பவே போய் புடுங்கிட்டு வரேன். இந்த கரிகாலன் முட்டா பையன் அன்னைக்கே அவனை அனுப்பிச்சு வச்சதுக்கு அவன் ஏதோ சொதப்பி வச்சுட்டு வந்துட்டான். சக்தி பை ரூம்ல உங்களை பத்தின விஷயங்கள் ஏதாவது வச்சிருக்காங்களா, அதை போய் எடுத்துட்டு வாடான்னு இந்த கரிகாலனை அனுப்பிச்சு வச்சா, இவன் என்னடானா தூங்குறவங்களை எழுப்பி விட்டுட்டு வந்துட்டான். முட்டா பையன், இவங்கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்தா உருப்படியாக செய்ய மாட்டாங்கிறாங்க. சரி போது நிறுத்துடா, அதெல்லாம் இப்போ வரைக்கும் தேவையில்லை, முதல்ல இந்த சக்தியும் ஜனனியும் எங்கே போகிறாங்கன்னு கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. சரி விடுங்கண்ணே, அதை நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க கதிர். குணசேகரனுக்கு ஃபோன் கால் வருது, ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. என்ன குணசேகரா, உன் எதிர நின்று எல்லாருமே உன்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும், டே யார்டா நீ அப்படின்னு கேட்குறாரு குணசேகர். உங்களில் ஒருத்தன் தான், உங்களை பற்றின ஆதாரங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்கு, பத்திரமா பாதுகாப்பாக இருக்கு, கவலையே படாதீங்க, தேவையான நேரத்தில் நானே வெளியிடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இதை கேட்டதும் குணசேகரனுக்கு இன்னமும் கை காலெல்லாம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா ஆளாளுக்கு கூப்பிட்டு மிரட்டுறீங்களா அப்படின்னு குணசேகரன் சொல்லிட்டு, இந்த பக்கம் சக்தி ஜனனி 2 பேரும் ஒரு பக்கம் ஆதாரம் இருக்குன்னு மிரட்டுறாங்க. இப்போ எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி ஆதாரத்தை வச்சிருக்கேன் வெளியிட போறேன்னு சொல்லி மிரட்டுறான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த அறிவுக்கரசி, அவ ஃபோனில் வீடியோ எடுத்து வச்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். பழமொழி சொல்லுவாங்களே, நாயை குளிப்பாட்டி நடுவில் வச்சாலும் அது புத்தி அது மாறாது. அறிவுக்கரசி இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சதுனால எனக்கு எவ்வளோ பிரச்சனையும் குடைச்சலையும் கொடுத்துட்டாலேன்னு நினைக்கிறாங்க குணசேகர். சக்தியும் ஜனனியும் ராமேஸ்வரம் மண்ணில் கால் பதிச்சதுமே அங்க அவங்க பார்க்கறதே மொத மாசியத்தான் சந்திக்கிறாங்க. ஒரு ஆபத்துல சிக்கியிருக்காரு. அப்ப சக்தியும் ஜனனியும் அவங்கள காப்பாத்துறாங்க. இந்த காப்பாத்தின நன்றிக்காக நான் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன்னு அவர் ஒரு வாக்கு கொடுக்குறாரு. சக்தியும் ஜனனியும் செய்த நன்றி கடனுக்காக மாசி குணசேகரனை பத்தின உண்மைகள் எல்லாமே சட்டியை உடைக்கிற மாதிரி உண்மைகளை உடைக்கிறாங்க. அந்த இடத்துல ஜீவானந்தம் வர்றாரு, கொற்றவையும் வந்திருக்காங்க. என்ன நடக்குன்னு